அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். யோக வாசிஷ்டம் வாசனையை துரத்தல் என்ற தலைப்பில் ஆனந்தராஜ் ஐயா வகுப்பெடுக்க இருக்காங்க. ஐயா, நீங்க தொடங்கணும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். யோக வாசிஷ்டம் வாசனையை துரத்தல். நம்ம எப்பவுமே நம்ம தெளிவான ஒரு புரிதலில் தான் பயணிக்கிறோம். ஆன்மீகம் என்பது மனசுக்கு மட்டும்தான், வேற கிடையவே கிடையாது. நீங்கள் போதிக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மனசுக்கு மட்டும்தான். உடம்புக்கு, அந்த மூல சத்தியமாகிய பிரம்மத்திற்கு எந்த போதனையும் தேவையில்லை. அதை நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணா போறோம். இந்த உடம்புக்கு சரியான உணவுகள், பயிற்சிகள் கொடுத்தாலே அது நல்லா இருந்துரும். ஏன்னா அது ஒரு பருப்பொருளா இருக்கிறதுனால நமக்கு அது சிரமம் கொடுக்காது. இந்த உடம்பு அது எப்ப சிரமம் கொடுக்கணும், அதுக்கு நீங்க பயிற்சி கொடுக்காம அந்த உடம்ப தகாத உணவுகள் கொடுத்து அப்படி இருக்கும்போதுதான் தொந்தரவு கொடுக்கும், இல்லைன்னா கொடுக்காது. அடுத்தது மூலம் பிரம்மம். அதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது எல்லாமாக இருக்கு. அதுல ஒன்றும் பிரச்சனை வர வாய்ப்பே இல்லை, ஒன்றும் தொந்தரவு வரையும் வாய்ப்பே இல்லை. அப்போ ஒரு பரிதாப நிலையில இருக்கக்கூடிய ஒரு துறை மனம்ங்கிற விஷயம்தான், வேற எதுவுமே இல்லை. அதைதான் இந்த யோகா வாசிஷ்டம் ராமருடைய மனதில் உள்ள ஒரு நிலையற்ற இந்த வாழ்க்கைங்கிற ஒரு பலவீனம் ராமருக்கு வந்துருச்சு. அந்த சோகம் அவர் வாட்டி எடுக்குது. அதற்காக தான் இந்த யோக வாசிஷ்டத்தை வசிஷ்டர் ராமருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கார். அதுல இந்த வாசனையை துரத்தல் அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு நம்ம பேச போறோம். இது 2 பகுதிகளாக பேசலாம். ரொம்ப பெரிய டாபிக்ன்றதுனால 2ஆ பிரிச்சுக்கலாம், 2 செக்ஷனா பேசலாம். ஃபர்ஸ்ட், இந்த வாசனைனா என்ன? நிறைய முறை நம்ம பேசிட்டோம். ஒரு நுண்ணிய மனப்பதிவுகள் அப்படின்னு சொல்லலாம், இல்ல ஆழமான ஒரு பதிவுகள் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வாசனைன்னு ஏன் பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, இது கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாது. இதை நீங்க பிடிக்க முடியாது, அதை கைப்பற்ற முடியாது, அதை துரத்த முடியாது, அழிக்க முடியாது, இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. அதனால அது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அது இருக்கு. அதனாலதான் இது பேரு வாசனை அப்படிங்கிறாங்க. இது ஒரு உதாரணம் மூலமா புரிஞ்சுக்கிறதா இருந்தா, இப்ப நம்ம ஒரு மல்லிகைப்பூ தோட்டம், ஒரு ஜாஸ்மின் எஸ்டேட் இருக்கு. நிறைய பெரிய அளவுல மல்லிகைப்பூ பயிரிட்டு இருக்காங்க. அந்த தோட்டத்துக்குள்ள நீங்க போய் அந்த மல்லிகைப்பூ உங்க மேல படுற மாதிரி நடந்து அது உள்ள நடமாடுனீங்கன்னா, அந்த மல்லிகையின் வாசனை உங்க துணி மேல படிஞ்சிடும். அது நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க எங்க வந்தாலும் உங்க மேல அந்த மல்லிகைப்பூ வாசனை வரும். எல்லாருமே கேட்பாங்க, மல்லிகைப்பூ வாசனை வருது அப்படிம்பாங்க. நீங்க அது வேற வேற என்னென்னவோ பண்ணாதான் அந்த வாசனை மாறும். அதனாலதான் இது வந்து நுண்பதிவுகள் அப்படிங்கிற மைனூட்டா அது கண்ணுக்கு தெரியாது, அந்த வாசனை மட்டும் வந்துகிட்டே இருக்கும். இப்படி மனதில் நுண்பதிவுகள் நம்ம கிட்ட இருக்கு. அப்ப எண்ணங்கள், நுண்பதிவுகள் ரெண்டுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த எண்ணங்கள்ங்கிறது ஒரு மேலோட்டமானது, அது ரொம்ப தொந்தரவு கொடுக்காது. ஆனா வாசனைகள்ங்கிறது கொஞ்சம் மைனூட்டானது, ரொம்ப ஊறி போனது. நான் எவ்வளவு பிராக்டிஸ் பண்றேன், முடியல அப்படிம்பாங்க. நான் எவ்வளவு ட்ரை பண்ணிட்டேன், முடியல அப்படிம்பாங்க. நான் இந்த பழக்கத்தை விடலான்னு நான் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டேன், என்னால அந்த பழக்கத்தை விட முடியல அப்படிங்க. ஏன்னா அது உங்களுக்குள்ள வாசனையா மாறி போச்சு. எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு சொல்லளவில் இருப்பது முதல் ஸ்டெப். அந்த சொல் எண்ணமாக மாறும், எண்ணம் செயலா வரும், செயலுக்கு வந்த பிறகு அந்த எண்ணம் வாசனையா மாறிடும். அப்ப மேலோட்டமா நீங்க இயங்கும் போது அது எண்ணங்களாக இருக்கும்.
இருக்கும். நீங்க அந்த செயலில் மூழ்கி போனீங்கன்னா அது வாசனை ஆயிரும். அப்பதான் அவங்க சொல்லுவாங்க, இந்த புகைப்பிடிக்கிறதை என்னால விட முடியல, இந்த மது விஷயங்கள் என்னால் விட முடியல, இப்படி நான் என்னோட உடம்புக்கு மீறி நான் சாப்பிடுறேன், அது என்னால அடிக்ஷன் மாதிரி, ஒரு அடிக்ஷன். இப்படி இயந்திரத்தனமா நம்ம செயல்படுறது, இது எல்லாமே வாசனைகளுடைய வெளிப்பாடு தான். அப்போ இந்த வாசனையிலிருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா நமக்கு ரெண்டு விஷயம் வேணும். ஒண்ணு முயற்சி, இன்னொன்னு சிரத்தை. இது கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நம்ம பண்றது ஒரு விஷயம்தான். ஏன்னா எளிமையான ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு தானியத்தை கீழே கொட்டுறது ரொம்ப ஈஸி, ஆனா கீழே கொட்டின அப்புறம் அதை நீங்க எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த பதிவுகள் உள்ள ரொம்ப ஆழமா நுண்பதிவுகளாக மாறாம இருந்தா நமக்கு தொந்தரவு இல்லை. அது ரொம்ப நுண்பதிவுகளா மாறி போச்சுன்னா அதுல இருந்து நம்ம வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் ஒரு சிலரால இப்ப கூட இந்த துக்கம், கவலை, டென்ஷன், பதட்டம், இதுல இருந்தெல்லாம் என்னால வெளியில வர முடியல, பர்மனண்டா நிரந்தரமா வர முடியல அப்படின்னு. அதுக்காக அவங்க சில சாதகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு போலித்தனமான ஒரு மெயின்டைன் மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுல இருந்து வெளியே வர முடியல, ஆனாலும் அதை உள்ள அடக்கி வச்சுக்கிட்டு மேல அந்த பலவீனங்கள் தனக்குள் இல்லாத மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. இது ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. அதை கம்ப்ளீட்டா இல்லாம பண்ணிட்டாதான் உங்களுக்கு தொந்தரவே இல்லை. நான் இந்த அளவுக்கு பேசினா நான் கோவப்பட மாட்டேன் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது ஒரு பலவீனம் தான், ஆனா ரொம்ப பலவீனம் கிடையாது. இந்த சமூகத்தில் வாழ்றவங்க மாதிரி ரொம்ப பலவீனம் கிடையாது. நீங்க அதுக்காக மனசை ஜெயிச்சுட்டேன்னு சொல்ல முடியாது. மனதை ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு செயற்கையான கோபதாபங்கள் வராது. உங்க உடம்பை கோபப்படுத்தி பிரபஞ்சம் இயக்குவது வேறு, நீங்க மன ரீதியாக கோபப்படுவதுங்கிறது வேறு. ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. அப்போ இந்த உடம்புடைய இயக்கமா இருக்கட்டும், இந்த வாழ்வியல் முறையாக இருக்கட்டும், இதுல நீங்க இந்த மனம்ங்கிற விஷயத்தை ஜெயிச்சே ஆகணும். அதை நீங்க ஜெயிக்காம விட்டுறவே கூடாது. இதுல நீங்க வேற விஷயத்தெல்லாம் நுழைக்க கூடாது. என் தலையெழுத்து அப்படி, என்னால மனசை ஜெயிக்க முடியாது, என் பிராப்தம் அப்படி, என்னால மனசை ஜெயிக்க முடியாது, இப்படி சொல்லக்கூடாது. இந்த பிராப்தம் என்னால முடியாது, அது நடக்காது, எனக்கு ஆத்ம விசாரம் வராது, எனக்கு ஞான மார்க்கம் சூட் ஆகாது, இதெல்லாம் நம்ம செயல்படுத்துறதுக்கு விரும்பலன்னு அர்த்தம், ஆர்வம் இல்லை. அதான் இங்க வசிஷ்டர் ரெண்டு விஷயம், இந்த முயற்சி, சிரத்தை. இந்த முயற்சி, சிரத்தை ரெண்டை யார் செய்ய மாட்டாங்கன்னா இந்த மாதிரி சோம்பேறிகள் தான் செய்ய மாட்டாங்க. அது சூட் ஆகாது, அவங்களுக்கு சோம்பேறித்தனமா இருக்கும். நம்ம ஏன் மனசு ஜெயிக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. அப்போ என்னால மனசை ஜெயிக்க முடியல, பலவீனங்களை என்னால ஜெயிக்க முடியல அப்படின்னா என்கிட்ட சுய ஆர்வம் இல்லை, சத்தியங்களை புரிந்து அதை பிராக்டிஸ் பண்ணிக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை. இருந்தா நம்ம கேள்வி கேட்போம், சந்தேகப்படுவோம், அவங்ககிட்ட கலந்துரையாடல் பண்ணுவோம், அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம நகருவோம். அந்த நிலையிலே நம்ம இருக்க மாட்டோம். ஆர்வம் நம்மள சும்மா இருக்க விடாது. அந்த சிரத்தையும் முயற்சியும் உங்ககிட்ட இருந்ததுன்னா நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம நகருவோம். அதே நிலையில நம்ம இருக்க மாட்டோம். இப்போ உடம்புக்கு ஒரு நோய் வருது, சரி, அது நம்ம எப்போ பண்ண ஒரு முன்வினை அப்படி கூட வச்சுக்கலாம். ஆனா மனநாசம் பண்றதுக்கு நீங்க முன்வினை, பாவம், புண்ணியம் இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. இது உடம்பு சார்ந்த விஷயமே கிடையாது. அதனால இந்த மனோநாசத்துக்கு குவாலிஃபிகேஷன்லாம் கிடையாது. இவங்கதான் மனோநாசம் பண்ண முடியும், இவங்கெல்லாம் பண்ண முடியாது, இவங்களுக்கெல்லாம் அந்த தகுதி கிடையாது, அப்படிலாம் கிடையவே கிடையாது.
இது ஆத்ம வித்தை அதி சுலபம். இது எல்லாராலையும் செய்ய முடியும் விஷயம்தான். இது இவங்களால செய்ய முடியாது, இவங்களுக்கு கஷ்டம், இவங்களுக்கு அந்த தகுதி இல்லை அப்படிலாம் நம்ம சொல்லவே கூடாது. இது எல்லாராலையும் முடியக்கூடிய ஒரு விஷயம்தான். இதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அப்போ இங்க நம்ம சுய முயற்சி வேணும், ஆர்வம் வேணும். அப்புறம் வெளியே இருந்தும் நமக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஒரு நமக்கு சாஸ்திரங்கள், நம்ம பழைய அந்த சத்திய நூல்கள், இப்போ வாழ்க வளமுடனா இருந்தா அவங்க கிட்டே சில நூல்கள் இருக்கு. இப்ப ரமணாசிரமம் சில நூல்கள் வச்சிருக்கு, உள்ளது 40, அஷ்டவகர கீதை, இந்த மாதிரி நூல்கள்லாம் வச்சிருக்கு. இப்படி பல்வேறு, இப்போ புத்த மதம்னா அதுல சில நூல்கள் இருக்கு, இப்படியும் இருக்கு. குருமார்களும் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லோரும் வெளியில இருந்து நமக்கு ஒரு தூண்டல் கொடுக்குறாங்க, கொஞ்சம் சொல்லியும் புரிய வைக்கிறாங்க. இதை கொஞ்சம் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். உங்கள் மனதின் வாசனையிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியும். இது ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதனால இதுல நம்ம என்னோட கர்மா இடம் கொடுக்கல, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, இப்படிலாம் சொல்லக்கூடாது. அது இதுக்கு இல்லை. இப்போ நமக்கு உடம்புக்கு ஒரு சிரமம் வருது, உடம்புக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது, சரி அது பிராப்தம் அப்படி சொல்லிக்கலாம். ஆனால் என்னால மனசை ஜெயிக்க முடியலங்கிறதுக்கெல்லாம் பிராப்தம் சொல்லக்கூடாது, அது அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அப்படி நீங்கள் மனதை ஜெயித்து விட்டால் இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த உடம்புக்கு வரக்கூடிய தொந்தரவுகள், இந்த வாழ்க்கையில் நடக்கூடிய ஏற்ற இறக்கங்கள், இதை நீங்கள் மனதை ஜெயித்து விட்டால் நீங்க சமநிலையில் வாழ முடியும். இல்லைன்னா வாழ முடியாது. இல்லைன்னா உங்க மனசு இப்படி இருந்தாதான் நல்லா இருப்பேன், இப்படி இந்த கண்டிஷன்லாம் இருந்தாதான் நான் நல்லா ஹாப்பியா இருப்பேன், இல்லைன்னா நான் டிஸ்டர்ப் ஆகுவேன் அப்படி மனசு சொல்லும். ஆனா அந்த கண்டிஷனுக்குள்ள நம்ம போயிடக்கூடாது. அப்ப எது நிலையானது, எது நிலையாற்றது எல்லாமே புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம ஒரு செல்வம் அப்படின்னு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எக்கனாமிக், பொருளாதாரம் அப்படிங்கிறது. அப்ப நம்ம ஒரு ஆன்மீக லைஃபுக்கு வந்துட்டோம், அதனால நமக்கு பொருளாதாரம் தேவையில்லை, அது வேண்டாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆனால் அந்த பொருளாதாரம் உங்களை பாடாப்படுத்தக்கூடாது, இதுதான் முக்கியம். அந்த பொருளாதாரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம், அந்த பொருளாதாரம் உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது. அந்த லிமிட் என்ன, நம்ம என்ன செலவு பண்றோம், என்ன வாங்குறோம், அது நமக்கு தேவையா தேவையில்லையா, இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். நீங்க இங்க ரொம்ப ஆசைப்பட்டு தேவைக்கு அதிகமான பொருளை வாங்குறதோ, நீங்க கடன் வாங்குறதோ, இந்த மாதிரி இந்த செல்வம்ங்கிற விஷயத்த பயன்படுத்தினால் உங்களுக்கு நிம்மதி போயிடும். இது வாழ்க்கை மட்டும் இல்ல, நம்ம உடம்புக்கும் அதான் ரூல்ஸ். இந்த உடம்பு என்றால் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நடைப்பயிற்சி கொடுக்கணும், ஒரு ஆசனம், ஒரு பயிற்சி, ஒரு எக்ஸசைஸ், அட்லீஸ்ட் நடக்கிறது. அது மாதிரி ஒரு உணவு முறைகள் கொஞ்சம் கவனமா, நமக்கு எந்த உணவு ஒத்துக்கும், எது ஒத்துக்காது, இதெல்லாம் கொஞ்சம் கவனம் கொடுத்து பாக்குறது, இதெல்லாம் நம்ம செய்யணும். ஆனா பிரம்மம் அப்படி உட்கார்ந்து இருக்கிறது இல்லை. இயங்காத பிரம்மத்திலிருந்து இயங்கும் இந்த தோற்றத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா இங்க இயங்கணும், நம்ம கிட்ட இருக்க விஷயங்களை யூஸ் பண்ணணும். இந்த 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 உடம்பு இயங்குது, மனசை நல்லா யூஸ் பண்ணணும். அது பலவீனமா வச்சிருக்க கூடாது, அது பேச்சு நம்ம கேட்கக்கூடாது, நம்ம பேச்ச அது கேட்கணும். அப்போ இந்த உடம்பு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும், ஒர்க் பண்றது, ஏர்னிங் பண்றது, அது இந்த வாழ்வியலுக்கு என்னென்ன விஷயங்கள் என்னென்ன வேலை பார்க்குது, இதுக்கெல்லாம் இந்த சிந்தனை ஆற்றல் பயன்படணும். அப்படியே மந்தமா இருக்கக்கூடாது, டல்னஸா இருக்கக்கூடாது. அப்ப ஒண்ணே நம்ம ஷார்ப்பா கவனமா நல்லா புரிஞ்சு செயல்படணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா இப்ப இந்த டல்னஸ் தான் இப்ப ராமருக்கு பிரச்சனை. இந்த மந்தம் ராமருக்குள்ள வந்ததுனாலதான் அவங்க வரமாட்டாங்கிறாரு. விஸ்வாமித்திரர் கூப்பிட்டவன நான் வரல, எனக்கே ஒரே மந்தமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த மந்த நிலையை போக்குறதுக்கு தான் இந்த யோக வாசிஷ்டத்தை வசிஷ்டர் சொல்லி கொடுக்கிறாரு.
அப்ப எதுலையுமே இந்த பொருளாதாரமாக இருக்கட்டும், நம்ம கிட்ட வசதி வாய்ப்புகளாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விதத்தில் நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தி நிம்மதியாக வாழணும். இது ரொம்ப முக்கியம். அதுக்காக முன்னேறக்கூடாதா, கஷ்டப்படக்கூடாதா, உழைக்கக்கூடாதா, நாங்க வாழ்க்கையில மேல வரக்கூடாதா, அப்படிலாம் இல்லை. அது நம்ம செய்யலாம், செயல்படலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் செயல்படும் போது அது உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் ஆகும், டென்ஷன் ஆகும், கவலையாகவும் மாறிடும். அது உங்களுக்கு பேர்டனா வந்துடக்கூடாது. நான் இவ்வளோ எதிர்பார்த்து நான் செஞ்சேன், எனக்கு அந்த அளவுக்கு இல்லை, ரிட்டர்ன்ஸ் வரல அப்படிங்கும்போது உங்களுக்கு மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும். அதை நீங்க பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணிட்டீங்க, அதுக்கு தேவையானது நமக்கு கிடைக்கும். அப்படி அதிகமாகவும் கிடைக்கும், சில நேரங்கள்ல குறைச்சலும் கிடைக்கும். நம்ம அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி எந்த விஷயங்களா இருந்தாலும் அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஞான வாழ்க்கை வந்துட்டோம், அப்படிங்கிற ஒரு ஆன்மீக வாழ்க்கை வந்துட்டோங்கிறதுனால எனக்கு இது வேணும் அது வேண்டாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. பசிச்சா சாப்பிடணும், அவ்வளவுதான். அப்போ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன உணவு கொடுக்குதோ அதை நல்லா சுவைச்சு சாப்பிட வேண்டியதான். அந்த உணவு இல்லையே, இந்த உணவு இருந்தா நல்லா இருக்குமே, இந்த உணவு இல்லையே, எனக்கு இந்த உணவு எப்ப கிடைக்கும், இப்படி இருக்கக்கூடாது. இதுதான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் அப்படிங்கிறார். அப்ப அளவறிந்து தர்மம் அறிந்து செய்யணும் அப்படின்னு வசிஷ்டர் சொல்றதே இந்த இடம்தான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில் நீங்கள் நிறைவோடு வாழணும். அது கடந்து கடந்து உங்கள் மனசு ஆசை வயப்பட்டு ஓடக்கூடாது அப்படிங்கிறார். அப்போ ஒரு உறவு, ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எப்ப தடையா மாறும் அப்படின்னா அது பந்தமா மாறும்போதுதான். இப்ப கணவன் மனைவி இது ஒரு உறவு, இப்ப சகோதரன் சகோதரி ஒரு உறவு, ஒரு நட்பு ஒரு உறவு. இதால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த உறவு எப்பொழுது பந்தமாக மாறுதோ, பாண்டேஜுக்குள்ள நீங்க வரீங்களோ, அப்பதான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும். அந்த பற்று அது எது மேல வச்சாலும் சரி, காசு பணமோ மனிதர்களோ சொந்த பந்தங்களோ சகோதர சகோதரிகளோ, அந்த பற்று வரும்பொழுது அது வாசனைகளாக மாறிடும். அப்புறம் அது அப்படியே உள்ள உட்கார்ந்து அறுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த உறவு மன ரீதியாக பற்றுக்குள் நுழையும் போது அந்த உறவுக்கு பேர் பந்தம். பந்தத்துல இருந்து துக்கம் வரும், கண்டிப்பா வரும். ஏன்னா பந்தம்ங்கிறதே நீங்க முடிவு பண்ணுவீங்க, இவர் இப்படிதான் இருக்கணும், இவங்க இப்படிதான் இருக்கணும், இவங்க என் விருப்பப்படிதான் நடக்கணும். இதான் பந்தம். ஆனா எல்லாரும் இந்த பந்தத்தை அன்புன்னு ஒரு தப்பான வார்த்தையில சொல்லிடுறாங்க. இது இந்த பந்தம் 2 பேருக்குள்ள நடுவுல வரலாம், 5 பேருக்கு நடுவுல வரலாம், சமூகத்துக்குள்ள வரலாம், எப்படின்னாலும் வரலாம். எங்க வந்தாலும் பந்தம் வந்த இடத்தில் பிரச்சனை தான் வரும். ஒருபோதும் பந்தம் இருக்கக்கூடாது. அப்போ எனக்கு அவங்கதான், இவருக்கு அவரு தான், அந்த உயிருக்கு இந்த உயிர் தான், இப்படி நீங்கள் பிணைப்பது. நீங்கள் ஒன்றின் துணையாக ஒருவர் இருப்பது வேறு, அது உறவு, அதுல பிரச்சனை இல்லை, அதுல டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. இது பந்தமாக மாறும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும். எதுவுமே சதம் அல்ல அப்படின்னு வசிஷ்டர் சொல்றாரு. சதம்னா நிரந்தரம். இப்ப இந்த நிரந்தரம் அல்ல அப்படிங்கறத சரியா நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க நிரந்தரம் அல்லங்கிறதுனால சலிப்படையக்கூடாது. நிறைய பேரு சரி எதுவுமே நிரந்தரம் இல்லை, ஏன் வேலைக்கு போகணும், எதுவுமே நிரந்தரம் இல்லை, எல்லாருக்கும் நம்ம ஏன் ஹெல்ப் பண்ணணும்,
எதுவுமே நிரந்தரம் இல்லை, நம்ம ஏன் உடம்புக்கு பயிற்சி கொடுக்கணும், இப்படி சோர்வுல வந்துடுறாங்க, சலிப்பு. நிரந்தரம் அல்ல என்பது ஒரு புரிதல். இந்த உடலாக இருக்கட்டும், இந்த உலகமாக இருக்கட்டும், இது நிரந்தரமாக அப்படியே இருக்காது, இது மாறிக்கிட்டே இருக்கும், இது பர்மனண்டா அப்படி சேஞ்ச் ஆகாம அப்படியே இருக்காது அப்படிங்கிறது ஒரு புரிதல். இப்போ ஒரு உடம்பு இருக்கு, அந்த உடம்புக்கு நிறைய கஷ்டங்கள் வருது வாழ்க்கையில, நிறைய வேலைகள், நிறைய சொந்த பந்தங்கள். அந்த சொந்த பந்தங்கள்ல ஒருத்தவங்க கூட தனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, தனக்கு எதிர்ப்பாவே இருக்கிறாங்க. ஒரு 20-30 சொந்த பந்தங்கள், ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள், வெளியில ஆபீஸ், எவ்வளவோ உறவுகள் இருக்கு. இதுல எந்த உறவுமே தனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை அப்படின்னா இது பந்தம், இது பேர் தான் பந்தம். அப்ப நம்ம கடைசி காலத்துல என்ன சொல்லுவோம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவோம். எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவோம், இப்படி நான் ஆபீஸ் போனேன், அந்த ஆபீஸ்ல என்னை யாரும் புரிஞ்சுக்கல, என்னை ரொம்ப வேலை வாங்கினாங்க, கஷ்டப்படுத்தினாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எனக்கு சரியான சேலரி கொடுக்கல, ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்கல, வேலையை ஒழுங்கா எனக்கு கொடுக்கல, அப்படிலாம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். சரி, ஃபேமிலியில வந்தாலும் அதே மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஃபேமிலியில இருக்கிறவங்க நம்ம பேச்சு கேட்கறது இல்லை அப்படி நம்ம சொல்லுவோம். அப்போ இப்படி சொல்றது தப்பு கிடையாது. ஆனா நீங்க அந்த உறவுகளுக்குள் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. டிஸ்டர்ப் ஆகாம நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை நீங்க பாட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க அங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, உங்க ரோல் நீங்க பிளே பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி நீங்க உங்க ரோல் பிளே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மற்றவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கலைங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு வராது. அது நமக்கு தேவையே இல்லை. நீங்க செய்யறத கரெக்டா செஞ்சுட்டீங்க, அவ்வளவுதான். உங்களோட ரோல் என்னவோ அதை கரெக்டா செஞ்சுட்டீங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப நீங்க உங்களுக்குள் பந்தம் இல்லை, உங்கள் மனசு அசையல, எது நடந்தாலும் நீங்க ஏத்துக்கிட்டீங்க, கோபதாபத்துல வரல, வெறுப்புல வரல, மனக்கசப்பு வரல. இதுதான் உயர்ந்த ஆன்ம நிலை, முக்தி நிலை. உங்களுக்குள் பந்தம் இல்லை அப்படின்னு வசிஷ்டர் சொல்றார். அப்போ இங்க உண்மையிலே நமக்கு எது பாதுகாப்பு கொடுக்குதுன்னா, இந்த சொந்த பந்தங்கள் பாதுகாப்பு கொடுக்கல. அது உடல் ரீதியான ஒரு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி இருக்கு, ஆனால் அந்த பாதுகாப்பு நிரந்தரமான ஒரு பாதுகாப்பு இல்லை, அது மறைஞ்சிருக்கு. இப்ப நம்ம அம்மா அப்பா மறைஞ்சிட்டாங்க, அம்மா அப்பாவுடைய அம்மா அப்பா மறைஞ்சிட்டாங்க, இப்படி எல்லா தோற்றங்களும் மறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த தோற்றங்களை நம்ம நம்பி வாழும்போது நம்ம டிஸ்டர்ப் ஆகிறோம். ஐயோ இந்த தோற்றம் மறைஞ்சிருமே, இது நிரந்தரம் இல்லையே அப்படிங்கும்போது நம்ம டிஸ்டர்ப் ஆகிறோம். ஆனா இந்த தோற்றம்னா என்ன, மூலம்னா என்ன, எது அழியுது எது அழியறது இல்லை, இந்த சத்தியங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டிஸ்டர்ப் ஆக மாட்டோம். இதுதான். அப்போ இந்த ஞானத்தின் புரிதல் தான் உங்களுக்கு அசையாத மனநிலையை உருவாக்கும், ஆன்ம நிலையை உருவாக்கும். அப்போ நீங்க உங்களை சுத்தி இருக்கிற சொந்த பந்தங்களை நினைச்சு ஃபீல் பண்றதோ, அவங்கள திருத்தணும் இவங்களை திருத்தணும், இதெல்லாம் நம்ம வேலையே இல்லை. நீங்க யாராவது கேட்டாங்கன்னா பதில் சொல்லணும், அவ்வளவுதான். அது மீறி நீங்க மனதால் ரொம்ப முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டம். அவங்க கடைசியில உங்களை ஏதாவது சொல்லிட்டு போயிருவாங்க. அதனால இங்க வசிஷ்டர் என்ன சொல்றாரு, எந்த நிலையிலும் ஒரு உறவை பந்தமாக மாற்றாதே, பந்தம் இல்லாத உறவு தான் நிரந்தரம். அப்ப அவங்ககிட்ட நம்ம அந்த ரோல் பிளே பண்றோம்.
பந்தமில்லாத ஒருவர்கிட்ட தான் நீங்க ஒரு பாதிப்பில்லாத வாழ்க்கை வாழ முடியும். இப்ப பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயம், ஏன்னா பந்தம்ங்கிறது மனம் சம்பந்தப்பட்டது, அதுல நம்ம இருக்கக்கூடாது. இப்ப பந்தம்னா சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்கு எங்க விருப்பு வெறுப்பு வருதோ அது பேரு பந்தம், வேற ஒண்ணும் இல்ல. சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். யாரோ ஒரு பார்த்து ஒரு ஆளை பார்த்தா உங்களுக்கு விருப்பு வெறுப்பு வருது, விருப்பு வந்தாலும் பந்தம் தான், வெறுப்பு வந்தாலும் பந்தம் தான். நிறைய பேர் விருப்பு வந்தா நல்லது தானே சார் அப்படிமா, அதுவும் பந்தம் தான். விருப்பு வந்தாலே அங்க வெறுப்பு வரும். எப்பவும் விருப்புலயே போகாது, எப்போ வெறுப்புலயே போகாது, மாத்தி மாத்தி வரும். ஏன்னா மனதுடைய இயல்பே மாறிக்கிட்டே இருக்கும். நிரந்தரமா மனம் ஒரு இடத்துல நிக்காது. அதனாலதான் மேல கீழே புரட்டி புரட்டி போடும் மைண்டு. இன்னைக்கு ஃபுல்லா நல்லவன்னு சொல்றோம், அதே நபரை நாளைக்கு ஃபுல்லா கெட்டவர் சொல்லும். ஏன்னா 4 பேர் சொல்லியிருப்பான் அவங்கள பத்தி தப்பா. உடனே இந்த மனசு மாறிடும். இல்லையோ, இவங்க எல்லாரும் தப்பா சொல்றாங்களே, அப்ப நம்ம மட்டும் என்ன பண்றது, நம்மளும் தப்புன்னு சொல்லுவோம் அப்படின்னு மனசு மாறிடும். அப்ப அவங்க மேல வச்சிருக்கிற அந்த மரியாதை, அவங்க செயல்படுறது எல்லாமே தப்பு தப்பா நமக்கு புரியும். அப்போ இந்த விருப்பு வெறுப்பு இரட்டைகள் எதுவுமே நம்ம மனசுக்குள்ள வரல அப்படின்னா, நீங்க இதுல இருந்து விடுபட்டீங்கன்னா சுய தரிசனம் நடக்கும், ஆத்ம தரிசனம் நடக்கும், சுய தரிசனம் நடக்கும். அந்த சுய தரிசனம்னு என்ன, இந்த கம்ப்ளீட்டா இந்த இரட்டைகள் விலகிய நிலை, அவ்வளவுதான். கண்ணாடி மேல இருக்கிற தூசிய கம்ப்ளீட்டா தொடச்சாச்சு, எந்த தூசியும் இல்ல. அப்ப வெறும் கண்ணாடியை பார்க்கறது தான் சுய தரிசனம், நம்மளே பார்க்கறது. அப்ப நம்ம மனமா இருந்தோம்னா நம்மளை நம்ம பார்க்க முடியாது, மனம்தான் மறைச்சிருமே. சுயத்தை தரிசனம் பண்ண அது ஆளும் பண்ணாது, பண்ண முடியாது. அப்போ நம்ம எதெல்லாம் நிரந்தரம் இல்லையோ அதெல்லாம் புரிஞ்சுக்கணும், எதையெல்லாம் தோன்றி மறைதோ அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த உடம்பு தோன்றி மறையக்கூடியது, இந்த உடம்புக்கு பிறந்த தேதி உண்டு, அதனால இந்த உடம்புக்கு இறந்த தேதி கன்ஃபார்ம். இந்த உடம்பு ஒவ்வொரு நாளும் இறப்பை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. The body towards the journey of death, இல்ல டவுட்டே இல்லை. அப்ப டெத்தை நோக்கி தான் போகுது. அப்ப நான் பிறந்த நாள்லாம் கொண்டாடக்கூடாதா, பிறந்த நாளைக்கு சந்தோஷமா ஜாலியா இருக்க கூடாதா? அது நீங்க கொண்டாடினாலும் கொண்டாடாட்டாலும் டெத்து தான் போகுது. கொண்டாடணும். இந்த வாழ்க்கையில் சோர்வு சந்தோஷமா இருக்கணும் தான் வசிஷ்டம் சொல்லுது, மகிழ்ச்சியா ஆனந்தமா இருக்கணும். ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும், இந்த உடம்பு நிரந்தரம் இல்லை. அப்போ இந்த உடம்பு பல்வேறு கஷ்டங்களை தாங்கியிருக்க, பல்வேறு இன்பத் துன்பங்களை சந்திச்சிருக்க. அந்த உடம்புக்கு நடக்கிற நிகழ்வு அது. அந்த நிகழ்வுகளை மனம் வாசனைகளாக மாற்றக்கூடாது. இந்த உடம்புக்கு நடந்த நிகழ்வுகளை மனம் தூக்கி வச்சுக்கிட்டு சுமக்க கூடாது. நான் இப்படிலாம் செஞ்சேன் அப்படிலாம் அவசியமே இல்லை. உடம்பால செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சாச்சு, மனசுல ஒரு பாரமும் இல்லை, நான் ரிலாக்ஸா இருக்கேன். இதுதான் சுய தரிசனம். இப்போ உங்களுக்கு பந்தம் இல்லை, எந்த பந்தமும் இல்லை. இப்போ அதே உடம்பு தான், அதே சொந்த பந்தங்கள் தான், அதே வீடு தான், அதே குடும்பம் தான். ஆனால் மனதில் பந்தம் இல்லை. எவ்வளவு பெரிய சேஞ்ச் பாருங்க. நம்ம கேட்கிறோம், ஆன்மீகம் நமக்கு என்ன செய்யுது, ஆன்மீகம் நமக்கு என்ன செய்யுது, ஆன்மீகம் நமக்கு இதை தான் செய்யுது. உடம்பை மாற்றாமல், சொந்த பந்தங்களை மாற்றாமல், வாழ்க்கை முறையை மாற்றாமல், உங்களுக்குள் பந்தம் இல்லாமல் ஆன்மீகம் செஞ்சிருது. இது எவ்வளவு பெரிய செப்படி வித்த, யாராலும் செய்ய முடியாது, ஆன்மீகம் தான் செய்து. அப்ப எல்லாமே தோண்டி மறையக்கூடியது எல்லாமே போன பிறகு ஃபைனலா தோன்றாமல் மறையாமல் ஆன்மா இருக்கு.
அதுதான் உன்னோட ஒரிஜினல் ஸ்டேட். அதுதான்ப்பா. அந்த ஒரிஜினல் ஸ்டேட்ல நீ உறுதியா நின்றுடு அப்படின்னு ராமர்கிட்ட வசிஷ்டர் சொல்றாரு. நீ அசையாத. அசைகிறது உன்னுடைய ஒரிஜினல் ஸ்டேட் கிடையாது, மனசோட ஸ்டேட். நீங்க அசைகிறது எனக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கல, இது ரெண்டும் வாய்ஸ் ஆஃப் மைண்ட் தான். இது மைண்டோட வாய்ஸ், ஆன்மாவோட வாய்ஸ் கிடையாது. ஆன்மா அப்படிலாம் பேசாது. ஆன்மா நிலையானது, அது பாட்டு அப்படியே இருக்கும். சிந்தனை இல்லாமல், கற்பனை இல்லாமல், கனவுகள் இல்லாமல் உள்ளதை உள்ளபடி பார்க்கும். அவ்வளவுதான். எல்லாமே தெய்வத்தின் வடிவங்கள், எல்லாமே தெய்வங்கள் தான் அப்படின்னு சமநிலையில பார்க்கும். அதான் ஆன்ம நிலை அப்படிங்கிறது. அப்போ இந்த உடம்பு அசையுது, இந்த உடம்பு பல்வேறு வேலைகள் செய்யுது. இது மனசு செய்யல, மனசு அசைக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். உடம்பு பசிக்குது, உடனே உடம்பு சாப்பிடணும் அப்படின்னு மனசு செய்யல. ஆன்மாதான் உடம்பு சாப்பிட வைக்குது, மனசு கிடையாது. மனசு கற்பனை தான் பண்ண முடியும். எப்பவுமே மனம்ங்கிறது என்னன்னா செயலுக்கு வராது, அது பேருதான் மனசு. வெறும் கற்பனை, வெறும் கனவு, வெறும் பயம், பதட்டம், டென்ஷன், துக்கம், கடந்த கால நினைவு, எதிர்கால கற்பனை, இது எல்லாத்துக்கும் தான் மனசுன்னு பேரு. இது ஒரு நாளும் ஆக்ஷன்ல வராது. ஆக்ஷன்ல வந்துட்டாலே அது மனம் கிடையாது, செயல். அப்ப நம்ம மனம்னாலே அது ஆக்ஷன்ல வராது. பாருங்க, எனக்கு ரொம்ப துக்கமா இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாரு, அதை நீங்க பார்க்கவே முடியாது. அவர் கண்ணை வச்சு பார்க்கலாம், அவர் அழுகுறாரு, ஐயோ டல்லா இருக்காரு, இதை வச்சு நீங்க சொல்றீங்க துக்கமா இருக்காரு. ஆனா நீங்க துக்கத்தை பாத்தீங்களா? துக்கம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? கவலைப்படுறாரு, கவலை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. அதை நம்ம அசம்ஷன் பண்றோம். அவர் கொஞ்சம் சோர்வா ஒரு மாதிரி இருக்கிறதுனால அவர் ஏதோ கவலைப்படுறாரு அப்படின்னு. யாரும் கவலையை பார்த்ததே இல்லை, பற்று பார்த்ததே இல்லை, ஆணவத்தை பார்த்ததே இல்லை. அது உடல் மூலமாக சில சமயங்களில் அது வெளிப்படும் போது நம்ம பார்க்கணும். அதனால இந்த பந்தம்ங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்ம பார்க்கல. ஆனா நமக்குள்ள அந்த டிஸ்டர்பன்ஸ் தெரியும், நல்லாவே தெரியும். இப்படி ஒரு 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 பொருளை நம்ம பார்க்கிறோம். அந்த பொருளை நம்ம பார்க்கும்போது நமக்கு விதவிதமான காட்சிகள் தெரியுது. அந்த பொருள்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வருது. உதாரணத்துக்கு ஒரு ஐஸ்கிரீமை பாக்குறீங்க, அந்த ஐஸ்கிரீமை பார்த்த உடனே உங்க நாக்குல எச்சில் ஊறுது. அப்ப நீங்க மனமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஐஸ்கிரீம் உங்க கையில இல்ல, ஐஸ்கிரீம் கடையில ஒரு போட்டோ வச்சிருக்கான், ஐஸ்கிரீம் போட்டோ. அந்த போட்டோவை பாக்குறீங்க, உங்க நாக்குல எச்சில் ஊறுது. இப்ப நீங்க மனமா இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த நாக்குல எச்சில் ஊறுறது ஐஸ்கிரீமால இல்ல, ஐஸ்கிரீமை பற்றிய எண்ணங்கள் உங்க நாக்குல சலைவாவை ஃபார்ம் பண்ணுது. அப்ப எங்கெங்கெல்லாம் உங்களுக்குள்ள உணர்வு வருதோ அங்கெல்லாம் மனசு இருக்குன்னு அர்த்தம். உணர்வு வருதுனாலே மனம் குடி இருக்கு அப்படின்னு அர்த்தம். நீங்க மனமாதான் இருக்கிறீங்க, நீங்க பந்தத்துல இருக்கீங்க. என்னைய போய் இப்படி பண்ணிட்டாங்க, நான் அவனை சும்மா விடுவேனா அப்படிங்கிறீங்க, நீங்க மனமாயிட்டீங்கன்னு அர்த்தம். யூ பிகேம் மைண்ட். டவுட்டே கிடையாது. எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு, யூ பிகேம் மைண்ட். மைண்ட் ஆயிட்டீங்க. எனக்கு அவர் மேல நம்பிக்கை இல்லை, யூ பிகேம் மைண்ட். எனக்கு இப்படிலாம் நடக்கும்னு நான் கனவு கூட காணல, யூ பிகேம் மைண்ட். இதெல்லாம் மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி ஈஸியா புரிஞ்சுக்கலாம். எங்கெல்லாம் சிந்தனை ஓடுது, எங்கெல்லாம் சந்தேகம் வருது, எங்கெல்லாம் கேள்விகள் வருது, புரிதலுக்கான கேள்வி வந்தா பரவாயில்ல,
விதண்டாவாத கேள்விகள், மற்றவங்களை மடக்கணும், ஜெயிக்கணும், இந்த மாதிரி எல்லாம் புத்திசாலித்தனமான கேள்விகள், மடக்கிற மாதிரி ஒரு கேள்விகள், இதெல்லாம் நீங்க 100% மனமா இருக்கீங்கன்னு அர்த்தம். இவங்க கிட்ட எல்லாம் குருமார்கள் பேசவே மாட்டாங்க. நீ மனமா இருக்கிற, இந்த மனம்ங்கிற விஷயத்தெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா, அப்புறம் ஆன்மீகத்தை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுருவாங்க. ஏன்? உங்களுக்குள்ள அகங்காரம், மமகாரம் ரொம்ப இருக்கும். அப்போ இந்த நான்கிற உணர்வு உங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்களுக்குள் ஆன்மீகம் எட்டி கூட பார்க்காது. ஆன்மீகம் வந்துட்ட மாதிரி நடிக்கலாம், ஆன்மீகம் உங்களுக்குள்ள வராது. நான்கிற உணர்வு இருக்கிற வரைக்கும். அப்ப நான்கிற உணர்வு ஒன்னா, அது 2. நான் மட்டுமல்ல, என்னுடையதுன்னு ஒண்ணு வச்சிருக்கு, 2வது பிரான்ச். இப்படி மைண்டுக்கு 2 பிரான்ச் உண்டு. ஐ அண்ட் மீ, நான் எனது. இந்த விஷயத்தை எந்த மனுஷன் பிடிச்சுக்கிட்டு இருக்கானோ அவன் உண்மையான நான்கிற ஆன்மாவை மறந்துடுறான். Forget it. இந்த நான் எனதுங்கிறது என்ன பண்ணும்னா ஆன்மாவை மறக்க வச்சிடும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பண்ணாது. அதுலயே அவன் அழிஞ்சு போயிடுவான். அப்ப ஆன்மீகம்ங்கிறது நான் எனதுங்கிற மறைப்புல இருந்து நீங்கள் நினைவு கூர்ந்து வெளியில வர்றது. அவ்வளவுதான். எனக்கு நான் எனது இல்லை, ஐ அண்ட் மீ இல்ல. ஸ்பிரிச்சுவாலிட்டி ஏமே தான். ஆன்மீகத்துடைய ஒரே லட்சியம் நான் எனது என்பதை அழிப்பது. அது பேருதான் மனநாசம். மைண்ட்னால அதுல 2 கண்டென்ட் இருக்கும், ஐ, மீ. ஃபர்ஸ்ட் மீயை தான் அழிக்கணும், அப்புறம் தான் நானும் அழிக்க முடியும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நானும் அழிக்க முடியாது. ஏன்னா என்னுடையதுங்கிறது வெளியில இருக்கு, நான்கிறது உள்ள இருக்கு. இப்ப வெளியில இருக்கிற என்னுடையதுங்கிறத கொஞ்சமா கட் பண்ணிட்டே வந்தா அது நான்ல வந்து நிக்கும். அப்புறம் அந்த நானே நம்ம கட் பண்ணிடணும். அப்ப நான்கிறத கட் பண்ணும்போது தெரியும், ஐயோ அந்த ஆன்மா தான் இருக்கு உண்மையிலே. நீங்க ஆன்மா மேலதான் நான் எனதுங்கிற போர்வையே போத்திருக்கீங்க அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப நான் எனது இருக்கிற இடத்துல ஆன்மா இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலா ஆன்மா மேலதான் நான் எனது உட்கார்ந்துருக்கும். அவ்வளவுதான். இதுதான் கான்செப்ட். அப்போ ஆன்மா மேல நான் எனது உட்கார்ந்துருந்தா அவங்க பேரு அஞ்ஞானி. ஆன்மா மேல நான் எனது இல்லைன்னா அவங்க பேரு ஞானி. அவ்வளவுதான். 2 இடத்துலயும் ஆன்மா இருக்கும். அஞ்ஞானிகிட்டயும் ஆன்மா இருக்கும், ஞானிகிட்டயும் ஆன்மா இருக்கும். ஆனா ஞானி கிட்ட நான் எனது இருக்காது, அஞ்ஞானி கிட்ட நான் எனது இருக்கும். இதான் வித்தியாசம். அப்ப நம்ம என்ன பண்றோம்? இப்போ நம்ம மனம்ங்கிற விஷயத்தை பயன்படுத்தி இந்த அறிவு கருவிகள் 5 கூட லிங்க் பண்ணி எந்தெந்த விஷயத்த பாக்குறோமோ அது எல்லாம் லிமிட்டட். நீங்க அது ஆன்ம நிலை கிடையாது. அதை நீங்க ஆன்ம நிலைன்னு சொல்லக்கூடாது. ஏன்? 5 அறிவு கருவிகளையும் நீங்கள் மனம்ங்கிற விஷயத்தின் மூலமா நீங்க டீல் பண்றீங்க. அப்போ நீங்க சிக்கிக்கிடுவீங்க, மாட்டிக்கிடுவோம். நமக்கு துன்பம், கவலை, ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணும்? இந்த மனம்ங்கிற மூலமா நீங்க பார்க்க கூடாது. நீங்க ஆன்மாவை டைரக்டா பார்க்கணும். ஆத்ம தரிசனம் அப்படின்னா நீங்க மனம் இருக்கக்கூடாது. அந்த நான் எனது தூக்கி போட்டீங்கன்னா அங்க வெறும் ஆன்மா தான் இருக்கும். இப்ப பாருங்க, உடம்பு, ஆன்மா, உடம்பு 2 தான் இருக்கும். அப்ப உடம்பை இயக்குறது ஆன்மா, உடம்பா இருக்கிறதும் ஆன்மா. அவ்வளவுதான். இந்த மனம்ங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது.
இந்த மனம்ங்கிற பேச்சை நீங்க கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்றதுதான் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி. அப்போ மனம் இருந்தா என்ன ஆகுது, உங்களை லிமிட்டட் பண்ணி விட்டுருது. அட்டாச்மெண்ட்ல கொண்டு வந்து இது பிடிக்கும், அது பிடிக்கும், இவனை பிடிக்கும், அவனை பிடிக்கும், இது என் ஃப்ரெண்டு, அது என்னுடைய எதிரி, இவன் நல்லா இருக்கட்டும், அவன் நல்லா இருக்க கூடாது, இப்படிலாம் கொண்டு வந்துடும். அதனால இங்க அவர் என்ன சொல்றாரு, இந்த வாசனையிலிருந்து வெளியே வரணும்னா என்ன, மனதின் பிடியிலிருந்து நீ வெளியே வரணும். ஒரே லைன்ல சொல்ல போறதா இருந்தா. அப்போ மனசோடைய பிடியில இருந்து நான் வெளியே வந்துட்டேன், நானுங்கிற எண்ணம் மறைஞ்சிருச்சு, எனதுங்கிற எண்ணமும் மறைஞ்சிருச்சு அப்படின்னா நான் ஃப்ரீ ஆகிடுறேன் இல்லையா. சூப்பரா இருக்கு அப்படின்னு ராமர் சொல்றாரு. சிம்பிளா இருக்கு. இப்போ நான் எனதை நான் விட்டுறணும், அவ்வளவுதான். அப்ப எனக்கு ஆன்மான்னு தெரிஞ்சிடும். எல்லாமே ஆன்மாவா தான் இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்குள்ள குழப்பம் இல்லை, நான் உள்ளது உள்ளபடி பாக்குறேன் அப்படிங்கிற நிலையில ராமர் இப்ப கொஞ்சம் புரிஞ்சுக்கிறார். அப்ப ராமர் ஒரு கேள்வி கேட்கிறார், அப்பங்கிற நான்கிற எண்ணம் மறைஞ்சிட்டா இந்த உடம்ப மறைஞ்சிடும்ல. இந்த நான்கிற உணர்வு இருக்க போய் தானே இந்த உடம்பு தெரியுது. அப்ப நான்கிற உணர்வு போயிருச்சு, எனதுங்கிற விஷயம் போயிருச்சு, அப்போ எல்லாமே போயிடும் அப்படிதானே அப்படின்னு கேக்குறாரு. அவர் சொல்றாரு, வசிஷ்டரு, இந்த நான்கிற தோற்றத்தை நீ அழிக்க வேண்டாம், அது இருந்துட்டு போட்டோம். ஏன்னா அந்த உடம்பு தோற்றத்தை நீ அழிக்க முடியாது. அதுக்கு எவ்வளவு 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் இருக்கும் இந்த உடம்புங்கிற தோற்றம். ஆனால் இந்த மனம் அதை பிடிக்க கூடாது. இந்த உடம்புக்குள்ள மட்டும்தான் நான் இருக்கேன் அப்படின்னு பிடிக்க கூடாது. அப்படி பிடிக்கிறதா சிக்கல். அப்ப நான் எதை பாக்குறேனோ இந்த தோற்றத்தை நான் பாக்குறேன். இப்போ அந்த தோற்றத்துக்கு பேரு தான் உடம்பு. இப்ப அந்த தோற்றத்துக்கு பேரு தான் மோகன் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அப்ப அந்த தோற்றம் நானாக இருந்தாலும் அது மேல எனக்கு பற்று வருதுன்னா அதுல இருந்து நான் கொஞ்சம் விலகி இருக்கணும். அதுதான் இந்த உடம்பு நான் இல்லை அப்படின்னு சொல்றேன். ஆரம்பத்துல அந்த பற்று போயிருச்சுன்னா அந்த உடம்பா இருக்கிறது நீங்க தான். அப்ப அந்த உடம்பு மறைதுன்னு அர்த்தம், பஞ்சபூதங்கள் திரிவா இருந்த அந்த உடம்பு வேற ஒரு திரிவா மாறப்போகுதுன்னு அர்த்தம். நீங்க மனசை ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த திரிவும் கிடையாது, வேற உடம்பே கிடையாது. அதுதான் பிறவாமை அப்படிங்கிறார். மரணம் இல்லா பெருவாழ்வு அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு. அப்புறம் பிறப்பு இல்லை. அப்படி இந்த வாசனைகள் அப்படின்னு சொல்லும் போது வசிஷ்டர் 2 வாசனை சொல்லுவார். சுப வாசனை, அசுப வாசனை, நல்ல வாசனை, கெட்ட வாசனை. ரெண்டுமே வாசனை தான், இதை மறந்துடக்கூடாது. அப்ப நல்ல வாசனை மட்டும் வச்சுக்கலாமா அப்படின்னு கிடையாது. 2 வாசனையும் நீங்க ஒழிச்சுதான். ஆனா சிஸ்டமேட்டிக்கா ஒழிக்கணும். எப்படி? ஃபர்ஸ்ட் நல்ல வாசனை மூலமா கெட்ட வாசனையை வெளியே ஓட்டிடணும். நல்ல வாசனை எது? நம்ம இந்த சத் சங்கத்துல பேசுற விஷயங்கள், நிறைய ஞான புக்கு படிக்கிறது, குருமார்கள்கிட்ட போய் உட்கார்ந்து பேசுறது, இதெல்லாம் நல்ல வாசனைகள். இந்த நல்ல வாசனைகள் நமக்குள்ள வர 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 கெட்ட வாசனைகள் வெளியே போக ஆரம்பிச்சு. ஆனா இதுல விழிப்பா இருக்கணும். கெட்ட வாசனை துறக்கிறதுக்கு உதவியா இருந்ததுன்னு சொல்லிட்டு நல்ல வாசனையை பிடிச்சிக்க கூடாது. அப்புறம் ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசன் ஆயினும் ஆசை அருமின் அப்படின்னு சொல்றார் ஒரு சித்தர்.
ஏன்னா இந்த நல்ல வாசனைங்கிறது கெட்ட வாசனையிலிருந்து மீட்டதுதான், தப்பு இல்லை. இப்போ ஒருத்தருக்கு கால் பிராக்சர் ஆயிடுச்சு, ஒரு கால் பிராக்சர் ஆயிடுச்சு, அப்போ கட்டு போட்டிருக்காங்க காலில். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு வாக்கிங் ஸ்டிக் சப்போர்ட் கொடுப்பாங்க. ஏன்னா நீங்க உடம்போட வெயிட்ட அந்த அடிபட்ட காலில் ரொம்ப ஃபோர்ஸா கொடுக்காதீங்க, அந்த போன் வந்து ஜாயிண்ட் ஆகாது. அதனால வாக்கர் யூஸ் பண்ணி இந்த காலில் பேலன்ஸ் பண்ணுங்க, அந்த காலில் ரொம்ப பேலன்ஸ் பண்ணாதீங்க, எலும்பு ஜாயிண்ட் ஆகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டாக்டர் பரிந்துரையின் பேர்ல நம்ம ஒரு வாக்கர் வச்சிருப்போம், நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டே வருவோம். இப்ப கால் குணமாயிருச்சு, நல்ல எலும்பு செட் ஆயிருச்சு. இப்ப டாக்டர் வந்து வாக்கரை தூக்கி போட்டுருங்க, போதும், வாக்கர் வேண்டான்றுவார். நீங்க இப்போ இல்ல இல்ல எனக்கு எலும்பு சரியானதுக்கு அந்த வாக்கர் தான் காரணம், அதனால நான் அந்த வாக்கரை தூக்கி போட மாட்டேன், அதை பிடிச்சுக்கிட்டே தான் நடப்பேன்னா அந்த மாதிரி தான் இது அந்த மாதிரி தான். நிறைய குழப்பங்கள், கவலைகள், பிரச்சனைகள் இதுல நம்ம மூழ்கி கடந்தோம். உண்மையிலே அதுல இருந்து சில தெய்வ உருவங்கள், குருமார்கள், சில ஞான சிந்தனைகள், ஞான கருத்துக்கள், மிர்தாத்தின் புத்தகம், ஓஷோ, ஜேகே, இப்படி நிறைய இயக்க அமைப்பு குருமார்கள்லாம் நமக்கு நிச்சயமா உதவி பண்ணியிருக்காங்க, உதவி பண்ணலாம் இல்லை. ஆனால் எதையுமே சுமக்க கூடாதுங்கிறது தான் கடைசி. நன்றி உணர்வு என்பது வேறு, சுமக்கிறதுங்கிறது வேறு. நன்றி உணர்வுங்கிறது ரிலாக்ஸ்டு, சுமக்கிறது. எப்பவுமே சுமக்கிறோம் அப்படின்னாலே வெயிட்னு அர்த்தம். ஞானிகள் சொல்லுவாங்க, வாழ்க்கையில எப்பவும் பறந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு. என்ன அர்த்தம்? பாரம் இருக்கக்கூடாது, உங்களுக்குள் எந்த பாரமும் இருக்கக்கூடாது. பைபிள்ல இயேசுநாதர் சொல்லியிருக்காருல, ஏ பாரம் சுமக்கின்றவர்களே என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளப்பாறு தருகிறேன் அப்படி இயேசுநாதர் சொல்றாரு. அது என்ன இளப்பாறு? ஏதாவது கெஸ்ட் ஹவுஸ் கட்டி வச்சிருக்காரா இயேசுநாதர்? கொஞ்சம் இளப்பாறு, ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க அப்படின்னு. உங்களை எது கனமாக்குது? உங்கள் மனம், எண்ணங்கள், தேவையற்ற சிந்தனைகள், மதிப்பீடுகள், பிறர் மீதான தீர்மானங்கள், ஒப்பீடுதல்கள், கம்பாரிசன். இந்த ப்ராஸ்பரிட்டிஸ் தான் உங்களை கனமாக்குது. அப்படிலாம் இருக்காதீங்க, இங்க என்கிட்ட வாங்க அப்படிங்கிறார் இயேசுநாதர். உனக்கு நான் இளப்பாறு தருகிறேன். நீ அந்த சுமையை சுமந்து சுமந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டப்பா. திருக்குறள் கூட இருக்குல்ல, ஒரு மயில் பீலி, ஒரு மயில் இறகு ரொம்ப வெயிட் கம்மி, நீ அதை ஓவர்லோடு ஏத்துனா இந்த வண்டியோட அச்சாணி முறிஞ்சிடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு ஒரு குறள்ல. அப்படிதான் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எண்ணங்களை அலோவ் பண்ணீங்கன்னா, இந்த தேவையற்ற எண்ணங்களை உள்ள விட்டீங்கன்னா, கடந்த கால சிந்தனை உள்ள விட்டீங்கன்னா, அது லோடு ஏறி 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 வாழ்க்கையின் அச்சாணியே முடிஞ்சிடும். அப்படி நடக்கும். அதனாலதான் இங்க வசிஷ்டர் சொல்றாரு, நீ லெவல்ல கரெக்டா இருந்துக்கோ. அவர் என்ன சொல்றாரு, உன்னுடைய போன் உடைஞ்சு போச்சு, அது செட் ஆகுற வரைக்கும் வாக்கர் வச்சுக்கோ, வேண்டான்னு சொல்லல. நான் 10th முடிக்கிற வரைக்கும் 10th புக்கு நான் படிக்கணும், வேண்டான்னு சொல்லல. +1 போயிட்டா 10th புக்கு கொடுத்துடணும். கொடுக்க மாட்டேன், நான் அங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இதுதான் பக்குவம் இல்லா தன்மை. இது ரொம்ப முக்கியம். ஒரு பக்குவி அப்படிங்கிறவங்க அந்தந்த கணத்தில் அதை பயன்படுத்தி கடந்து போவார்கள். அவங்க பேர் தான் பக்குவி, மெச்சூர்டு இன்டலெக்சுவல் பர்சன் அப்படிங்கிறது அதுதான். அனைத்தையும் பயன்படுத்துவார்கள்,
அந்தந்த கட்டத்துக்கு தேவையான அனைத்தையும் பயன்படுத்துவார்கள். அந்த கணம் மாறியதும் ரிலாக்ஸ்டா இருப்பாங்க. அவ்வளவுதான். இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையை சொர்க்கமாக்கும். சொர்க்கமும் நரகமும் வேற எங்கேயோ இல்லை. பரலோக ராஜ்யம் திறந்து இருக்கிறது அப்படின்னு பைபிள்ல இருக்கு. அது என்ன பரலோக ராஜ்யம்? பரலோகம் மனதிற்கு உட்பட்டது வெறும் லோகம், மனதை கடந்தது பரலோகம். பரலோக ராஜ்யம். ஆன்மாவா வாழ்ற வாழ்க்கை ரொம்ப ஓப்பனா தான்ப்பா இருக்கு, யாருனாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு இயேசுநாதர் சொல்றாரு. இது ஒன்றும் ஒளிவு மறைவுலாம் இல்லை அப்படிங்கிற சாதுவோம் கூட அழகா சொல்லுவார். மூட்டையை வண்டியில் வை, தலைமையில் முக்கி சுமக்காதே அப்படிம்பாரு. நீ ட்ரெயின்ல போற, ட்ரெயின் எல்லாத்தையும் இழுத்துட்டு போகுது, நீ ஏன் உன் மூட்டையை எடுத்து தலையில வச்சுக்கிற? அவன் சொன்னானா, இந்த மூட்டையை ட்ரெயின்ல வச்சா ட்ரெயின் நின்றுமோன்னு எனக்கு பயமா இருக்கு, அதனாலதான் என் லக்கேஜோட கஷ்டம் இந்த வண்டிக்கு வேண்டான்னு என் தலையில வச்சிருக்கிறேன். அவனே ட்ரெயினுக்குள்ளதான் உட்காந்துருக்கிறான். இப்படிதான் இருக்கு நம்ம ஆன்மீகம். மூட்டையை வண்டியில் வை, தலைமையில் முக்கி சுமக்காதே, மன சேட்டையில் ஆவதில்லை, திருவருள் சித்தம் நடத்தி வைக்கும் அப்படிங்கிறார் சாதுவோம். மனசேட்டையால ஆவறது இல்லை, இது மனசு பண்ற சேட்டை. வண்டி நின்றோம், அவன் நின்றோம், நான் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணுங்கிறதுலாம் மனம் பண்ற சேட்டை. மன சேட்டையில் ஆவதில்லை, அதான ஒண்ணு நடக்காதுப்பா. திருவருள் சித்தம் நடத்தி வைக்கும். திருவருள்னா கடவுள், பிரம்மம். அது என்ன விரும்புதோ அதுபடி அது பாடு நடத்தி வைக்கும்பா. நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். என்னைக்கு இந்த உடம்பு தாயின் கர்ப்பத்தில் உருவாச்சோ அன்னைக்கே அது சுடுகாட்டுக்கு போற வரைக்கும் நடக்கிற நிகழ்வுகள் முடிவாய்தான் வந்திருக்கு. அது புதுசா ரோடு போட்டு பயணம் பண்ணல, ஏற்கனவே போட்டு வச்சிருக்க ரோட்லதான் அது பயணம் பண்ணுது. இத மறந்துடக்கூடாது. இங்க அதிசயம் நடந்தாலும் அது அதிசயம் கிடையாது, ஆல்ரெடி ரெக்கார்டட் தான். ஆச்சரியமும் கிடையாது, ஆல்ரெடி ரெக்கார்டட் தான். அது ட்ராக்ல அது போயிட்டே இருக்கும். உங்க வேலை என்ன? அதுல டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிறது. அந்த உடம்புக்கு நடக்கிற நிகழ்வுகளை தயவு செஞ்சு சம்பவங்களா மாத்தாதீங்க. ஐயோ அப்படி, ஐயோ இப்படி, அவனாலும் அப்படி, இவனாலும் இப்படி. ப்ளீஸ் டோன்ட் கிரியேட் எனி இன்சிடென்ட். இட்ஸ் எ ஈவெண்ட் அப்படிங்கிறாங்க. அது ஒரு நிகழ்வு, ஈவெண்ட் தான். அதை இன்சிடென்ட் ஆகும், ஆக்சிடென்ட் ஆகும் நீங்க மாத்திராதீங்க. இந்த நிகழ்வுகளை நிகழ்வுகளாக யதார்த்தமா நீங்க பாக்குறீங்கன்னா நீங்க பிரம்ம நிலையில இருக்கிறீங்க. உங்களை எப்படி இயக்கணுமோ அப்படி பிரம்ம இயக்கிறோம், சும்மாலாம் விடாது உங்களை. அது காலையில எழுந்ததுல இருந்து அது உங்களுக்கு என்னென்ன இந்த உடம்பை என்னென்ன பண்ணணுமோ அங்க அதை கூட்டு போய் எல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அது ஏற்றமும் இருக்கும், இறக்கமும் இருக்கும். அந்த நிகழ்வு உங்களுக்கு பிடித்ததாகவும் இருக்கும், பிடிக்காததாகவும் இருக்கும். உங்களால் ஏற்றுக்கொள்வதாகவும் இருக்கும், இல்ல உங்களால் வெறுப்பதாகவும் இருக்கும் நிகழ்வு. ஆனா நீங்க இந்த இரட்டைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. நோ, எப்படினாலும் இருக்கட்டும், எப்படினாலும் நடக்கட்டும். இது ஒண்ணும் பெருந்தன்மை கிடையாது. நிறைய பேரு நான் ஞானம் அடைஞ்சிட்டேன், நான் பெருந்தன்மையா சொல்றேன், என்னன்னாலும் நடக்கட்டும், எப்படி நான் நடக்கட்டும். இது பெருந்தன்மை கிடையாது, சத்தியம். நீங்க என்னவோ உங்களால செய்ய முடியும், நான் ஏதோ விட்டுக்கிட்டு இருக்கேன், போனா போட்டோம், பிரம்மமே ஏகிட்டு போட்டோம், இப்படி ஒண்ணும் சொல்லல. நீங்க உங்களால முடியாது, உங்களுக்கு ரைட்ஸே இல்லை. நீங்க என்ன உரிமை கொடுக்குறது பிரம்மத்துக்கு? உங்களுக்கு ரைட்ஸ் இருந்தா தானே நீங்க பிரம்மத்துக்கு உரிமை கொடுக்க முடியும். சரிப்பா நீ ஏன் பாத்துக்கப்பா, நான் உன்னை தொந்தரவு பண்ணல. உங்களுக்கு ரைட்ஸே இல்லை, இதை புரிஞ்சுக்கணும். என் செயல் என்பது அறியாமை, ஆனா சந்தேகமே இல்லை, என் செயல் கிடையாது, அவ்வளவுதான். நீங்க என் செயல்னு போனீங்கன்னா நீங்க நிம்மதியா வாழவே முடியாது. அவன் இயக்குகிறான், நான் இயங்குகிறேன். இது ஒரு டேர்ம் தான். நான் பிரம்மமாக இருந்து பிரம்மமாக
மனமாகவே வாழ்றேன். அதுதான் அல்டிமேட். இங்க மனம் அவசியம் இல்லை, கற்பனைகள் அவசியம் இல்லை, வீண் சிந்தனைகள் அவசியம் இல்லை, கவலைகள் அவசியம் இல்லை, இன்பத் துன்பங்கள் அவசியம் இல்லை. அது பாட்டு போகட்டும். எவ்வளவு நாள் போகும்? இந்த உடம்புங்கிற தோற்றம் இருக்கிற வரையும் போகும். இப்போ எனக்கு ஒரு துயரம் இருக்கு, நான் அந்த துயரத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கேன். நாளைக்கே நான் இறந்துடுறேன். துயரம் இருக்குமா? நாளைக்கு நான் இந்த உடம்பு போயிருது. ஐயோ, இந்த குழுவை யார் கவனிப்பா? நம்ம எவ்வளவு கிளாஸ் எடுத்தோம்? நம்ம யாரு வழி நடத்துவா? இப்படி ஒரு சிந்தனை இருக்கு. நாளைக்கே என் உடம்பு களைஞ்சு போகுது, மறைஞ்சு போகுது, செத்து போயிருது. அதுதான் நான் அப்படி சொல்றேன். அப்ப இந்த சிந்தனை என் கூட வருமா என்ன? எல்லாம் இந்த தோற்றம் இருக்கிற வரைக்கும் தான். தோற்றம் களைஞ்சு போனா முடிஞ்சு போச்சு எல்லாமே. அதுதான் என்ன சொல்றாங்க மகான்கள்லாம், நிகழ்கணத்துல நீங்க வாழ்ந்துகிட்டே போங்க. இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு முடிவு கிடையாது, ஆரம்பமும் கிடையாது. இது என்னைக்கு முடியும்னு கேட்கவே கூடாது. ஆன்மீகத்துல முடியவே முடியாது. ஏன்னா இது ஆரம்பிக்கவே இல்லை, ஆரம்பிச்சதானே முடியும். there is no starting point, so there is no ending point கிடையாது. அப்ப இதுல என்ன, இந்த வித் ஃபார்ம் வித்தவுட் ஃபார்ம் இதுக்குள்ள நீங்க டிராவல் பண்ணலாம். ஒரு சிவாஜி கணேசன் இருக்காருன்னா அவர் கர்ணனா நடிக்கலாம், வீரபாண்டிய கட்டபொம்மனா நடிக்கலாம், சாக்ரட்டிஸா நடிக்கலாம், ஹரிச்சந்திரனா நடிக்கலாம். இது ஒண்ணு. இல்லப்பா என் டைம் முடிஞ்சு போச்சு, இரும நான் சினிமால நடிக்கிறதால நான் பேசாம டி நகர் போக்கு ரோட்ல என் வீட்டுல இருந்துக்கிறேன் அப்படின்னு இருக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்கு. நடிச்சதெல்லாம் போதும், நான் பேசாம இருக்கிறேன் அப்படின்னா ரமண மகரிஷி, வேதாத்திரி மகரிஷியா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, புத்தரு, வள்ளலாரு. போதும், இந்த வடிவத்துல வந்தது போதும் அப்படின்னு பேசாம இருந்துட்டாங்க, நடிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த நிலைக்கு போயாச்சு. ஒரு சில தோற்றங்கள் அடுத்தடுத்து பயணத்துல போயிட்டே இருக்கு. இப்போ இந்த தோற்றத்துக்கு அடிப்படையான இந்த மனம் எப்ப முடிஞ்சு போதோ அந்த தோற்றம் இல்லாத நிலையில நம்ம இருப்போம். அவ்வளவுதான். அதுதான் புத்தர் ரொம்ப அழகா சொன்னார், ஆன்மீகம் என்பது ஒரு பயணம். ஒரு பயணம். ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் எ ஜேர்னி அப்படின்னாரு. அடுத்தது இட்ஸ் அ மியர் ஜேர்னி அப்படின்னாரு. அடுத்த வார்த்தை போடுறாரு புத்தர், இது வெறும் பயணம் அப்படிங்கிறார். அது என்ன வெறும் பயணம்? இந்த பயணத்து மேல நீங்க வேற எதையும் கொண்டு பூசாதீங்க. இது வெறும் வெற்று பயணம், காலி பயணம். இதுக்குள்ள எந்த எண்ணங்களையும் நீங்க கொண்டு லோடு பண்ணாதீங்க, கற்பனைகளை கொண்டு லோடு பண்ணாதீங்க, கடந்த கால சிந்தனை கொண்டு லோடு பண்ணாதீங்க, லோடு ஏத்தாதீங்க. இது வெறும் பயணம். இட்ஸ் எ எம்ப்டி ஜேர்னி, மியர் ஜேர்னி அப்படிங்கிறார். மூணாவது வரி சொல்றாரு, வேகமான பயணம் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறாரு. அது என்ன வேகமான பயணம் அப்படின்னா, நீங்க ஒரு வண்டி வச்சிருக்கீங்க, அந்த வண்டியை மெதுவா ஓட்டினீங்கன்னா உங்க கவனம் அப்படி இப்படி கூட போகும். மெதுவா தானே போறோம், நம்ம யாரு மேல இடிக்க போறோம் அப்படின்னு நம்மகிட்ட ஒரு அசால்ட் இருக்கும். சைக்கிளை விட மெதுவா போகுது வண்டி, இங்க என்ன ஆயிட போகுது அப்படின்னு ஒரு கவனம். இப்போ நீங்க ஒரு 20 நிமிஷத்துல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவீங்க. அப்ப அப்படி ஜாலியா போவீங்கன்னா போக மாட்டீங்க, ரொம்ப கவனமா போவீங்க. 10 நிமிஷத்துல போகணும், டைம் இருக்கு, அவ்வளவுதான். உயிர் ஊசலாடுது, வண்டி எவ்வளவு ஃபாஸ்ட் போகுதுன்னு நமக்கு தெரியாது. உங்கள் முழு விழிப்புணர்வும் முழு கவனமும் அந்த பயணத்துலதான் இருக்கும். எங்க சிக்னல் எங்க இருக்கு, எவ்வளவு தூரம் போகுது, எவ்வளவு தூரத்துல என்ன வண்டி வருது,
இந்த ஃபாஸ்ட் எங்க குறைக்கலாம், எங்க ஸ்பீட் பிரேக், இப்படி உங்களுடைய விழிப்புணர்வு 100% இருக்கும். நீங்க வேகமா ரைஸ் பண்ண யாராவது வண்டி வேகமா ஓட்டும்போது பின்னாடி இருக்க சொல்லுங்க, வேகமா பாரு கவனம் அப்படிம்பாங்க, ஃபாஸ்டா பாரு கவனமா போகும் அப்படிம்பாங்க. வேகம் கூட கூட உங்களுக்கு விழிப்புணர்வு அதிகமா தேவைப்படும். அதனாலதான் புத்தர் சொல்றாரு, இது ஒரு பயணம், வெறும் பயணம், இதுக்குள்ள வேற எதையும் சுமக்க கூடாது, வேகமான பயணம், ரொம்ப கவனமா வாழ வேண்டிய ஒரு பயணம் அப்படின்னு முடிச்சிருக்காரு இந்த ஆன்மீக பயணத்தை. அதனால இதுக்கு there is no end. Daily we are enjoying that spiritual power. ஆனந்தமா இருக்கணும், எங்கேயும் பற்றற்று நல்ல அன்பா ஒரு இன்ப நிலையில நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம புரிந்து வைத்திருக்க சத்தியங்களை மறந்துடக்கூடாது. இந்த தோற்றங்கள் எல்லாம் ஒரு நாள் கலைந்து போகும். அதனால நம்ம சோர்வடையக்கூடாது. ஏன்னா தோற்றம்தான் கலையும், நமக்கு மரணம் இல்லை, நம்ம மரணம் இல்லை, நமக்கு மரணம் இல்லை. இந்த சத்தியம் புரியும் போது, இப்ப நம்ம ஒரு சட்டை போட்டிருக்கோம், சட்டை கிழிஞ்சு போச்சு, அதுக்காக நம்ம அழுகுறோமா? நமக்கு நல்லா தெரியுது இல்ல, அந்த சட்டை நான் இல்லப்பா, அது என்னோட சட்டை, கிழிஞ்சு போச்சு, தூக்கி போட்டு இன்னொரு சட்டை போட்டுக்கிறேன். அந்த மாதிரி இந்த உடம்பு தோற்றம் கலையும் பொழுது என் இருப்பு நிலை, என் இயல்பு நிலை எந்த விதத்திலும் பாதிப்பு அடையாது, 100% அடையாது, வாய்ப்பே இல்லை. கர்ணனா நடிச்ச சிவாஜி கணேசன் ஒருத்தன் கத்தியில குத்திட்டாங்கிறதுனால சிவாஜி செத்து போயிட மாட்டான். கர்ணன்கிற நடிப்பு தான் உயிரிழக்கும். சிவாஜி ஒண்ணும் செத்து போயிட மாட்டாரு. ஐயோ சிவாஜி குத்திட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, கர்ணனை குத்திட்டாங்கன்னு சொல்லுவாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனை தான் தூக்குல போட்டாங்க, சிவாஜி தூக்குல போடல. அந்த வேஷம், அந்த நடிப்பு தான் மறையுது. அந்த மாதிரி இந்த உடம்புங்கிற தோற்றம் கொஞ்ச நாள் இருக்கும், 40 வருஷமா 50 வருஷமா நமக்கு தெரியாது. அது இருக்கும் வரை இந்த இயக்கம் நடக்கும். நீங்க இதுல ஒன்னும் மண்டை போட்டு உடைச்சுக்கிறது ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எப்போ அந்த சதைப்பிண்டம் உருவாச்சோ அது எண்டு வரைக்கும் கம்ப்ளீட்டா ரெடி ஆகி தான் வந்திருக்கு. அது ஒரு இன்ச்சு கூட மாத்த முடியாது யாராலையும். அதனாலதான் சொல்றது, இது கிளீனா ரெடி ஆகி வந்திருக்கிற ஒரு ப்ரோக்ராம் தான். இதுல நீங்க நடுவுல எதையும் சொருக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால உங்களுக்கு மனம் அவசியம் இல்லைன்னு எல்லா மகான்களும் சொல்றாங்க. நீங்க நடுவுல கொண்டு மனசை சொருகுனீங்கன்னா திடீர்னு சவுண்ட் வித்தியாசமா கேட்கும். இந்த சினிமா படத்துல சத்தம் திடீர்னு அதிகமா கேட்கும். அதனால எந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் உள்ள சொருகக்கூடாது லைஃப்குள்ள. முக்கியமா எக்ஸாக்ட்லி மைண்ட். ஏன்னா அதுக்குள்ளதான் அந்த வாசனைகள் இருக்கு. அப்ப இந்த நல்ல வாசனை கெட்ட வாசனை ரெண்டையும் நம்ம ஒழிச்சு கட்டணும். அததாங்க சொல்றாரு. இப்ப நான் ஒண்ணு போறதுக்கு ஒண்ணு உதவியா இருந்தாலும் அதுக்கு பிடிச்ச கூடாது. இப்படியே வாழ்க்கை ஃபுல்லா ஒண்ணா பிடிச்சுக்கிட்டே இருந்தா நோ ரிசல்ட். கொஞ்ச நாள் நெகட்டிவ பிடிச்சிக்கிட்டு இருந்தேன், இப்ப பாசிட்டிவ பிடிச்சிட்டு இருக்கேன், சரி திருப்பி நெகட்டிவ் போறேன், இப்படியே இருக்க வேண்டியதான். ஓட்ட குடத்துல தண்ணி பிடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். தண்ணி பிடிச்சிக்கிட்டே இருப்போம், குடம் நரம்பாது, அது ஓட்ட குடம், இப்படி ஆயிரும். ஸோ அதனால வசிஷ்டர் சொல்ற மாதிரி இந்த வாசனைகளை என்னால தடுத்த முடியலங்கிறப்பதான் அந்த ப்ராசஸ். நெகட்டிவ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவால கிளியர் பண்ணணும், அப்புறம் அந்த பாசிட்டிவ தூக்கி போடணும். எனக்கு வில் பவர் இருக்குன்னா டைரக்டாவே ரெண்டும் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். ரமணர்லாம் அப்படிதான் தூக்கி போட்டார். அவர் ஒன்றும் ப்ராக்டிஸும் பண்ணல, ஒன்றும் பண்ணல, அழகா இயல்பா வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டார். நிஸ்ரத் மகாராஜாவுக்கும் அப்படிதான் வந்தது. அப்படி எல்லாருக்கும் நடக்காது. ஸோ நம்ம ப்ராசஸ் படி போறோம். நம்ம குருமார்கள் சொல்லி கொடுத்த மாதிரி ஸ்டெப்பா நம்ம அதுல பயணிக்கிறோம். நன்றி, வணக்கம்.